யாரு நீங்க இங்க என்ன பண்றீங்க? யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது? என்ன ப்ரோ இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? மனோ, ராதிகாவுக்கு ஒரு ப்ராப்ளம். நீ என்ன பண்ணுற? உடனே அவள் ஃப்ளாட்டுக்கு போ. அவளுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? அவளால் தான் யாருக்காவது ப்ராப்ளம் வரும். டேய், இப்போ பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை. நீ உடனே கிளம்பி போ. ப்ரோ, மணி 11 ஆகுது ப்ரோ. நான் காலையில் போகிறேனே. அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. நீங்கள் கவலைப்படாதீங்க. டேய், இவ்வளோ தூரம் சொல்கிற, புரிஞ்சுக்காம பேசுகிற. இப்போ நீ போறியா இல்லை நான் அப்பாவுக்கு கால் பண்ணட்டுமா? என்ன அப்பாவுக்கா? அதெல்லாம் வேணாம், நானே கிளம்பி போகிறேன். முட்டை தண்ணி, நைட்டில் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டியாடி? உங்களை தான் கேட்குறேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆ, சோப்பு விற்க வந்தேன். ஹோ, அப்படியா? எனக்கு சோப்பு வேணாம், நீங்க கிளம்புங்க. என்ன கொழுப்பா? கொழுப்பும் வேணாம், சோப்பும் வேணாம். நீங்க கிளம்புறீங்களா? யாராவது பார்த்தா என்னதான் தப்பா பேசுவாங்க. ஏய் இரு, எனக்கு என்ன இங்கே வரணும்னு ஆசையா? அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஆ, என் அண்ணன் சொன்னாலும் வந்தேன். இல்லைன்னா நான் ஏன் இங்கே வர போகிறேன்? என்ன மாமாவா? ம், நீ இங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஆ ஆ. மாமா? ஆ ராதிகா, மனுஷ் வந்துட்டானா? ஆ, வந்துட்டாரு மாமா. ஓ, வந்துட்டானா? ஓகே. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியாக தூங்கு, சரியா? பயப்படாத. மாமா, அவர் எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நீ தானம்மா சொன்ன யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, பயமாக இருக்குன்னு. அதுக்கு அதான் மனோஜா அங்கே போக சொன்னேன். நீ பயப்படாத. நைட் ஃபுல்லாக அவன் அங்கே தான் இருப்பான், உனக்கு பாதுகாப்பா. ம், நீ நிம்மதியாக தூங்கு. என்ன என்ன சொல்றீங்க? இங்க நைட் ஃபுல்லா அவர் இங்க இருப்பாரா? நீ பயப்படாத, அவன் தான் இருக்கான்ல. அவன் அங்கே இருக்கட்டும். நைட் அப்போ தான் உனக்கு பயம் இல்லாமல் இருக்கும். இருக்கிறதால தான் எனக்கு பயமே. அப்புறம் ராதிகா, அவன்கிட்ட சொல்லிடு நான் அவனை அங்கே நைட்டு ஸ்டே பண்ண சொல்லியிருக்கேன்னு. ஆ, ஓகே மாமா. குட் நைட். குட் நைட்மா. இந்த மாமா என்ன இப்படி பண்ணிட்டாரு? சரி, அவர் என்கிட்ட மட்டும் தானே சொன்னாரு ஸ்டே பண்ண சொல்லி. அவன்கிட்ட சொல்லலைல்ல. நம்ம அவனை கிளம்ப சொல்லிடலாம். இல்லை இல்லை, வேணாம். மாமா நமக்காக இதை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ண சொல்லிடலாம். என்ன இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டானா? ம், மாமா சொன்னார். ஓகே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் கிளம்பிட்டா? எங்க? எங்கன்னா என்னோட வீட்டுக்கு தான். நீங்கள் இன்னைக்கு நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணணுமா? என்ன? யார் சொன்னா? அர்ஜுன் மாமா தான் சொன்னாங்க. என்ன விளையாடுறீங்களா? என்னாலலாம் முடியாது, நான் கிளம்புறேன். நீங்கள் போனீங்கன்னா நான் மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லுவேன். என்ன? மாமா தான் சொன்னார். அவன் முடியாதுன்னு சொன்னானா எனக்கு கால் பண்ணு, நான் பேசிக்கிறேன்னு. நீ யாருக்கு வேணா ஃபோன் பண்ணிக்கோ, நான்லாம் இங்கே இருக்க மாட்டேன். அப்போ சரி, நான் மாமாவுக்கு கால் பண்ணுறேன். என்ன ஆளுக்காள் என்ன மிரட்டுறீங்களா? யார் யார் மிரட்டினா? நீயும் என் அண்ணனும் தான். யாரும் உங்களை இங்கே மிரட்டல. நீங்கள் ஒன்றும் இங்கே தங்க தேவையில்ல. நானே மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். உங்கள் தம்பிக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் ஏன் இங்கே இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை? ஏய் இரு, இப்போ என்ன? நான் உனக்கு துணையாக இங்கே நைட்டு இருக்கணும், அவ்வளோதானே? இருக்கேன், உனக்கு பாடிகார்டாகவே இருக்கேன். போம்மா போ, இப்போ போய் நல்லா தூங்கு. அதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, போ. ஓகே, நீங்கள் அந்த ரூமில் படுத்துக்கோங்க. எனக்கு எந்த ரூமும் வேணாம், நான் ஹால்லே படுத்துக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் அந்த ரூம்லேயே படுத்துக்கோங்க. அங்கே யாரும் இல்லை. அது என் ஃப்ரெண்டோட ரூம் தான். அவன் இன்னும் இங்கே வரல. நீங்கள் தாராளமாக அங்கே ஸ்டே பண்ணலாம். அம்மா தாயே, தயவு செஞ்சு போறியா? நான் இங்கே படுத்துக்கிறேன், போ. போய் நீ நல்லா தூங்கு, போ.
அப்புறம் உன்னோட இஷ்டம். நான் போகிறேன்ப்பா. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏதாவது வேணும்னா கூப்பிடு. கூப்பிடுறேன். இப்போ போறீங்களா? தயவு செஞ்சு. ச்சே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. ஏண்டா அண்ணா, கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இருடா அண்ணா. என்ன ஏன்டா கொடுமைப்படுத்துற? ம். டே மனோஜ், கஷ்டப்பட்டு எப்படியோ முழிச்சிரு. இந்த ஒரு நைட்டு தான். நீ தாண்டிட்ட, ஜெயிச்சிட்ட. தப்பி தவறி நீ தூங்கிட்டேன்னு வச்சுக்க, இதான் நல்ல சான்ஸ்னு நம்மளை போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவா. இவளை மட்டும் நம்பவே கூடாது. ஏதாவது சொன்னீங்களா? இவ வேற. ஆ, ஒன்றும் சொல்லல, போய் தூங்கு. ஓ, நைட்டு இவ்வளோ நடந்திருக்கா? ம், ஆமாம். மட்டும் சொல்லான்னு தான் பார்த்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? சரி, ஓகே, காலைல சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். நீ பயப்படாத, மனோ அங்கே தான் இருக்கான். சரிங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் எதுக்கு மனம் அங்கே நைட்டு ஸ்டே பண்ண சொல்லியிருக்கீங்க? அவனை பார்த்துட்டு வர சொல்லிட வேண்டியதானே? ஏய், அவன் அந்த டைமில் ஃபோன் பண்ணி இதேமாரி மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னான். நான் என்ன பண்ண முடியும்? நான் அங்கே பக்கத்தில் இருந்தால் நானே போயிருந்திருப்பேன். அதுதான் மனோஜ் கால் பண்ணி நீ போடா அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசினப்போ கூட பயத்திலே பேசின மாரி தான் இருந்துச்சு. சரி, நைட்டு ஃபுல்லாக பயத்திலே இருப்பான்ட்டு தான் அவனை அங்கேயே ஸ்டே பண்ண சொன்னேன். ஏய், நீ என்ன? மனோஜ் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை. நீ ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்காத, சரியா? பயப்படாத, அவன் எதுவும் பண்ண மாட்டான். ஹலோ, அது எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் அப்படி கேட்ட? ம், எனக்கு பயமே மனோஜை நினச்சிதான். என்னடி சொல்ற? மனோஜை நினைச்சு பயமா? ஏன்? என் தங்கச்சி ஒன்றும் அவ்வளோ லேசுப்பட்ட ஆள் கிடையாது, சரியா? ஐயோ, இவளை நம்பி என் தம்பியை வேற அங்கே அனுப்பி வச்சிட்டனே. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹலோ, அந்த அளவுக்குலாம் அவன் எதுவும் பண்ண மாட்டா, சரியா? ஓவரா ரியாக்ஷன் கொடுக்கறது. நீ தானடி சொன்ன, அதனால தானே நான் சொன்னேன். சொன்னேன்னா அதே அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பா. மனோஜுங்கிறதால எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. ஏண்டி ஏதேதோ சொல்லி காலையிலே பயமுறுத்துற? ஆ, ம், சும்மாதான். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்படி பெட்லேயே படுத்தே கிடக்க போறீங்களா? ம், எழுந்திருக்கிறதா உங்களுக்கு ஐடியாவே இல்லையா? ம், மணி என்ன ஆகுது? என்னன்னு தெரில பொண்டாட்டி, எனக்கு பெட்ல இருந்து எழுந்திருக்கவே தோண மாட்டேங்குது. வேணும்னா நீயும் கம்பெனி கூட. ம், ஆமாம், கொடுக்குறாங்க. எழுந்திரியா? ஏன்னா யாவா? ஆமாம், யாதான். என்னவா? இதுக்கப்புறமும் சொல்லுவேன். அதாங்கடி, உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே உங்க ராஜ்யம்தான். என்ன வேணா பேசுவீங்க. சரிங்க, விளையாண்டதெல்லாம் போதும். சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ம், நான் நைட்டே கேட்கணும்னு நினச்சேன். அது என்ன, ராதிகா ரூம் மட்டும் குட்டியா சிம்பிளா இருக்கு, என்னோட ரூம் மட்டும் இவ்வளோ அழகா இருக்கு. ம், அது அவளோட ரூம் இல்லை, அது எங்கள் 2 பேரோட ரூமு. 2 பேரோட ரூமா? நீ அவளோட ரூம் தானே சொன்ன? நாங்கள் 2 பேரும் 12th வரையும் அந்த ரூமில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் அப்பா அம்மா எனக்கு தனியாக ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவள் அந்த ரூம்லேயே இருந்துட்டா. அவளும் காலேஜ் போனதுக்கப்புறம் அவளுக்கும் ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க தான். அவள் அங்கேயும் இருப்பா, இங்கேயும் இருப்பா. ஆனால் அதிகமாக அந்த ரூமில் தான் இருப்பா. அவளுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிக்கும். அவள் மட்டும் இல்லை, அப்பாவும் அம்மாவும் அங்கே இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன் அது அவளோட ரூமுன்னு. ஓ, அப்படியா? என்னதான் இந்த வீட்டில் தனித்தனியாக எல்லாத்துக்கும் ரூம் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரட் அந்த ரூம் மட்டும்தான். ஓகே, பேசுனா பேசிகிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுறேன். 10 நிமிஷத்தில் வந்துடணும், இல்லைன்னா திரும்பி வருவேன். சரிடி, நீ போ, நான் வரேன்.
அதுக்கு முன்னாடி என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவன் நல்லா தான் இருக்கானான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஃபோன் வைப்ரேட் ஆகிறது கூட தெரியாம எப்படி தூங்குது பாரு. ஹலோ ஹலோ, உங்களை தான். ஃபோன் அடிக்குது, எழுந்துறீங்க. இரு வரேன். ஹலோ ஹலோ, உங்களை தான். இது சரிப்பட்டு வராது. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, சுனாமி வந்துருச்சு, ஐயோ காப்பாத்துங்க. என்ன சுனாமி வந்துடுச்சா? ஹலோ, எழுந்துறீங்க. ஏய், இப்போ எதுக்கு என் மேலே தண்ணி ஊத்துன? அவ்வளோ நேரம் கூப்பிட்டேன், நீங்கள் எழுந்திருக்கல, அதனால தான் தண்ணி ஊற்றுனேன். அதுக்குன்னு தண்ணி ஊற்றுவாங்களா? சரி, இப்போ என்ன, எதுக்கு இப்போ வந்து கூப்பிட்ட? உங்கள் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு பாருங்க, நீங்கள் வைப்ரேட்டில் போட்டிருக்கீங்க, அதனால தான் வந்து கூப்பிட்டேன். சரி, நீ போ. நீங்கள் வேணும்னா அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் டேபிளில் காஃபி வச்சுருக்கேன், வேணும்னா எடுத்து குடிங்க. ஆ போ நீனு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே காஃபி வச்சுருக்கான். பரவாயில்லையே, காஃபி நல்லா தான் இருக்குது. காஃபிலாம் போட தெரியுது, பரவாயில்ல. சரி, ஓகே. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டில் வேற யார்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டோம். இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா காணோன்னு தேடுவாங்க. இவ எங்கே? சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இவ எங்கே போனா? சரி, ரூமில் தான் இருப்பா, சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். என்ன இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு வயிறு வலிக்குது. வயிறு ரொம்ப பயங்கரமாக வலிக்குதே. இன்னைக்கு டேட் என்ன? ஸோ எப்படி கவனிக்காமல் விட்டேன்? இப்போ என்ன பண்ணுறது? எக்ஸ்ட்ரா வாங்கி கூட வைக்கல. கடைக்கு போகணுமே, இப்போ எப்படி போகிறது? வயிறு வர பயங்கரமாக வலிக்குது, போக முடியுமா என்னன்னு தெரியலையே. ஹலோ அனு, எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குதுடி. நான் இன்னைக்கு டேட் கவனிக்கவே இல்லை, எக்ஸ்ட்ராவும் வாங்கி வைக்கல. வயிறு வேற ரொம்ப வலிக்குது, என்னால் கடைக்கும் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலடி, என்னால் முடியலை. இவர் வேற நிலைமை புரியாமல் இப்போ எதுக்கு கதவு தட்டுறாரு? சொல்லுங்க, என்ன வேணும்? நான் உள்ளே வரலாமா? எதுக்கு எதுக்கு உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. சரி, சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். வாங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? எனக்கெலாம் எதுவும் வேணாம். இந்தா வாங்கிக்கோ. என்னது? நீ வாங்கி பாரு, இது உனக்கு தேவைப்படும், வாங்கிக்கோ. இது எதுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க? நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு உன் ரூம் பக்கம் வந்தேன். நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சரி, அதான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, வேறு ஏதாவது வேணுமா? இல்லை, வேணாம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். நான் கிளம்புறேன். நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய வலியையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் தான் உங்களை இத்தனை நாளாக புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. Jugu 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 jugu
ஹலோ மேடம், ஆ நான் கிளம்புறேன். உடம்பு பார்த்துக்கோ. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. ம்